ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஹானி லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம ஹேரை வந்து சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் எப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செம்பருத்தி பூவோட பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு செம்பருத்தி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். எனக்கு செம்பருத்தி பூ கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் அதோட பவுடர் எடுத்திருக்கேன். சில கேர்ள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்துட்டு திக்காக இல்லாமல் ரொம்பவே தின்னாக இருக்கிறது. செம்பருத்தி பூ நம்ம ஹேருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து அடர்த்தியான முடியையும் சாஃப்டான தன்மையும் கொடுக்குது. ஹேர் ஃபால், திக்கான ஹேர் வளர்கிறது, இளநரை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்து செம்பருத்தி பூ ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்துட்டு நல்லா க்ரோ ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். வளர முடியும் பார்த்திங்க அப்படின்னா அடர்த்தியாக வளரும் நல்லா. நெக்ஸ்ட்டு நான் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கறி லீஃபில் பீட்டா கரோட்டினும் ப்ரோட்டீனும் அதிக அளவில் இருக்குது. இது ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. கறி லீஃபில் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்பில் ஈரப்பதத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி டேண்ட்ரஃபையும் ஸ்டாப் பண்ணுது. பிளாக்கான ஹேர் க்ரோ ஆகிறதுக்கும் கறி லீஃப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கறி லீஃப் வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துகிட்டு வரும்போது இன்னும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் ஒரு 5-6 கொத்து தான் எடுத்து வச்சுருக்கேன். 5-6 கொத்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த அளவுக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு நான் சாதம் வடித்து கஞ்சி தான் எடுத்திருக்கேன். நம்ம ஃபேஸ் வந்து என்ன தான் அழகாக இருந்தாலும் நம்ம ஹேர் வந்து ட்ரையாக சீராக இல்லைன்னா நம்ம அழகே கெடுக்கும். ரைஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்னஸை கொடுக்கும் ஹேருக்கு வந்துட்டு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பில் கூட இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் உங்களுக்கு. நான் 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எக் எடுத்திருக்கேன். ஒரு எக்கு போதும் நமக்கு. எக்கில் அதிக அளவு ப்ரோட்டீன் இருக்குது. நம்மளோட ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப், ஸ்கேல்போட ட்ரைனஸ்ஸு, ஸ்ப்ளிட்டன்ஸு, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் தடுக்குது. எக்கில் இருக்கிற விட்டமின் டி, ஏ, இ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வராமல் தடுக்குது. நம்ம ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு எக் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்பூன் அளவு செம்பருத்தி பூவோட பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். அதை கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க கறி லீஃப் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சாதம் வடித்த கஞ்சி, நான் அதை வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவு இதில் சேர்த்திக்கிறேன். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு துணியில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் ஒரு துணி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு மஞ்சக்கருவோடு தான் எடுத்திருக்கேன். எனக்கு ட்ரை ஹேருங்கிறனால நான் மஞ்சக்கருவோடு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ட்ரை ஹேர்னால் நீங்கள் மஞ்சக்கருவோடு சேர்த்திக்கோங்க. இல்லை அப்படின்னா ஸ்மெல் வரும் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா இந்த பேக் வந்துட்டு நீங்கள் வாரத்தில் 2 டைம் யூஸ் பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நார்மலாக உங்கள் ஹேரில் வந்துட்டு ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. அப்ளை பண்ணி ஒரு 30 நிமிஷம் கழித்து நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வெயிட் கெயினுக்காக சிலதெல்லாம் இன்டேக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெயிட் கெயின் ஆச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். மண்டேலேருந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் எப்படி என்னோடய ஹேரை வந்து கேர் பண்ணுறேன், என்னென்ன பேக்கெலாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.